ஐஐபிஹெச்எஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் வழங்கக்கூடிய ஈஸி இங்கிலீஷ். அதாவது இங்கிலீஷ் எப்படி ஈஸியாக கற்றுக்கலாம், எழுதாமல் படிக்காமல் பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் அல்லது அதிகமாக 1/4 மணி நேரம். இதுக்குள்ளே புது புது டாபிக் அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய இவன் சரிதான் அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம். நிறைய படிச்சிருப்பாங்க, பிடெக் எம்இ எம்டெக் எம்பிஏ பிஹெச்டி வரையும் படிச்சிருப்பாங்க, எம்பிபிஎஸ் படிச்சிருப்பாங்க. படிச்சிருந்தா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் சின்ன வயசுலேருந்து இது பேசி பேசி பழகிட்டாங்க. திடீர்னு அதில் உள்ள குறைகளை எது இல்லை இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அது மாதிரி அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய தெரிஞ்ச அதை நம்ம பேசிகிட்டு இருக்க அந்த இங்கிலீஷ் மொழியில் நம்மளை அறியாமல் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அதை ஈஸியாக புரிய வைக்கிறது தான் அந்த ஈஸி இங்கிலீஷ் ஐஐபிஹெச்எஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேன் வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி. இது தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ஹலோ அப்படிங்கிற வார்த்தை. நம்ம யாராச்சும் பார்த்தோம்னாக்கா, ஹலோ ராஜா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிம்போம். அவன் உடனே திரும்பி ஹலோ ரவி எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படிம்பாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு இன்னொரு பெண்ணை பேசும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு ஹலோ சாந்தி எப்படி இருக்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்பாங்க. உடனே அந்த பொண்ணு ஹலோ கவிதா நல்லா இருக்கியா அப்படிம்பாங்க. அப்போ பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் ஒருத்தவங்க ஹலோன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவங்க பேரை சொல்கிறாங்கல்ல, அப்படி பேரையே சொல்லக்கூடாது. ஹலோங்கிற வார்த்தையை பயன்படுத்திங்கனாக்க நீங்கள் அவங்களுடைய பேரையே சொல்லக்கூடாது. HELLO ஹலோ அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துனீங்கனாக்க அவங்க பேரையே சொல்லக்கூடாது. ஆக்சுவலி இந்த ஹலோங்கிற வார்த்தை எதுக்குன்னா, பிரிட்டிஷ்காரங்க ஒரு காலத்தில் வேட்டை நாய்க்குல ஹண்டிங் டாக், அந்த வேட்டை நாய்க்காக பயன்படுத்தப்பட்ட மொழி தான் இந்த ஹலோ. வேட்டை நாய்க்காக போய் முயலை பிடிச்சிட்டு வா, அதை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தோ அப்படின்னு கூப்பிட்றோம் இல்லையா கிராமத்தில் நாயை. ஜிம்மி 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 ஒரு பேரை வச்சுக்கிறோம், ஜிம்மி 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 ரம்மி ரம்மி ரம்மின்னு வச்சு கூப்பிட்றோம் இல்லையா. சில பேர் பேர்லாம் வித்தியாசமாக பேர்லாம் வச்சுருப்பாங்க. ராமு 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 கூப்பிடுவாங்க. ஆட்டுக்கு மாட்டுக்கு நாய்க்கெல்லாம் நம்ம பேர் வச்சு கூப்பிட்றோம். அது மாதிரி ஹலோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி பிரிட்டிஷ்காரன் கூப்பிட்டான். நாளடைவில் என்ன பண்ணாலும் அது மனிதனுக்கு யூஸ் ஆயிடுச்சு. எந்த மாதிரி மனிதனுக்கு இந்த ஹலோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க, ஒருத்தரை நம்ம பற்றி முழுசாக தெரியாது, அவர் பேர் தெரியாது, அவர் இந்த டெய்லி வருவார், இந்த டீ கடையில் டீ குடிப்பார், எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு, அது நல்லா தெரியும், எங்கள் அண்ணன் கூட ஃப்ரெண்டு தான் அவர், ஆனால் அவர் பேர் தெரியாது, ஆனால் என்னோட ஃப்ரெண்டுன்னு தெரியும். அப்படி ஒரு மனிதனை முழுசாக தெரிஞ்சுக்காமல் அரைகுறையாக தெரிஞ்சு வச்சுக்கோம்ல, அவருடைய பேர் கூட தெரியாமல், அந்த மாதிரி இடங்களில் தான் ஹலோ யூஸ் பண்ணணும். ஒருத்தர் போயிட்டுருக்காரு, இல்லை அவர் பார்க்கணுன்னு வச்சுங்களேன், இப்போ அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறீங்க, அவர்கிட்ட ஒரு உதவி ஆக வேண்டியிருக்குனாக்க, ஹலோ சார் வணக்கம் சார், சார் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுவாங்க சார். பேர் தெரியாதவங்களை கூப்பிடுறதுக்காக பயன்படுற வார்த்தை தான் ஹலோ. நம்ம என்ன பண்ணுறோம், ஹலோ ராஜா எப்படி இருக்கீங்க, ஹலோ மது எப்படி இருக்கீங்க, ஹலோ குமார் எப்படி இருக்கீங்க, ஹலோ குமார் எங்கே இந்த போயிட்டு இருக்கீங்க. அவங்க தான் குமார்னு தெரியுது, அவங்ககிட்ட போய் நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, ஹலோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. புரியுங்களா? ஸோ அரைகுறையாக அது சொல்லுவாங்க நியூ சாப், அரைகுறை அதாவது முழுசாக தெரியாத ஒரு மனுஷன்ட்ட நம்ம வார்த்தையை பயன்படுத்தும் போது அவங்கள கூப்பிட்றதுக்கு நம்ம இந்த ஹலோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் இன் ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன பண்ணுவோம், சரி வேறு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறது, ஹலோங்கிற வார்த்தை போல் வேறு என்ன யூஸ் பண்ணுறது அப்படிங்கும்போது அடுத்து பார்ப்போம். ஸோ இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹலோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க, ஓகே? ஹலோங்கிற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது மிகப்பெரிய மிஸ்டேக் கிடையாது, அது தப்பானது. யாருடைய பேர் தெரியாதோ ஆனால் ஆளை தெரியுமோ அவங்க பேரை தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க, அப்போ தான் ஹலோ சார் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருப்போம், 2 வீலரில் பைக்கில் போயிட்டுருக்கும்போது ஹலோ அப்படின்னு கத்துவாங்க யாராச்சும். நம்ம வேகமாக போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணோம்னாக்கா, நம்மளை தான் அவங்க யாரும் கூப்பிட்றாங்களோ அப்படின்னு டக்குன்னு திரும்பி பார்ப்போம். பார்த்தா வேற ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருப்பான். நம்ம வேகமாக சடன் பிரேக் போட்டிருப்போம். பார்த்தா என்ன ஆளே பார்க்க முடியல, அங்கே 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம கோவம் வரும், நம்ம முட்டாள் பேர் கூப்பிடுவான், ஹலோன்னு கூப்பிட்றான், நான் என்ன கூப்பிட்றேன்னு நினைச்சு பிரேக் அடிச்சேன் அப்படிம்பாங்க. இதுதான் ஹலோ. ஏன்னா பெரிய கூட்டம், ஒரு 50 பேர் 100 பேர் போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹலோங்கிற வார்த்தை எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஒருத்தரை கூப்பிடணும், அவர் பேர் தெரியாது, அவர் பேர் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்க, அவர் அந்த கூட்டத்தில் போயிட்டுருக்காரு.
அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க ஹலோ அப்படி கத்துறீங்க. அந்த கூட்டத்தில் போகிற எல்லாருமே என்ன நினைப்பாங்க, நம்மளை தான் கூப்பிட்றாங்க, எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது என்ன கேட்பாங்க, அப்படி இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட்டை வாங்கி பாஸ் பண்ணி விடாங்கல்ல, கண்டக்டர் பின்னாடி உட்காந்துருப்பார் பல்லவன் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில். டிக்கெட் எங்கேருந்து என்னம்னா இங்கேருந்து கொடுத்துருவாங்க பணத்தை, ஒரு 50 ரூபா கொடுத்துருவாங்க. 2 மாதம் அப்படின்னாக்க அந்த 50 ரூபா நேராக போயிட்டு திரும்பி என்ன பண்ண கண்டக்டர்கிட்ட அந்த திரும்ப அப்படியே நேராக ஃப்ரெண்டில் நிற்கிறேன்னு வரும். இந்த பணமும் சில்லறையும் பாக்கியாக வரும். அதுபோல் இந்த அளவுங்கிற வார்த்தை என்ன பண்ணணும், அளவுன்னு கூடும்போது எல்லாரும் தன்னை தான் நம்மளை தான் கூப்பிட்றான்னு திரும்பி பார்க்கும்போது அவர் கூப்பிடுங்க. இல்லை அவர் செய்ய காச்சு சார் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டுக்கலாம். ஸோ அளவுங்கிற வார்த்தையை கேட்குற எல்லாருமே என்ன நினைப்பாங்கனாக்கா நம்மளை தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி இந்த வார்த்தை எங்கே யூஸ் பண்ணால், யாருடைய பேர் முழுசாக தெரியாதோ, எந்த மனுஷனை நமக்கு அறகுறையாக தெரியுமோ அந்த அறகுறை மனுஷன்ட்ட யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் ஹலோ. ஓகேங்களா? ஆக்சுவலி ஒருத்தர் பேர் தெரியும்னு வச்சுங்களேன், ராஜா போயிட்டு இருக்காரு, அந்த ராஜாவை என்ன வார்த்தை சொல்லி கூப்பிடணும்? ஹலோ ராஜா அப்படின்னு சொல்றது தப்புன்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன சொல்லி கூப்பிடுறது? அவங்கள ஹாய் ராஜா அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். புரியுதுங்களா? முழுசா ஒருத்தன் பேர் தெரியும்னா, யாருடைய பேர், உங்கள் நண்பருடைய பேரோ, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கலீக்ஸ், கூட ஒர்க் பண்ணுறவங்க, ஏற்கனவே பழகினவங்க, இப்படி யாராவது ஒருத்தவங்களுடைய பேர் தெரிஞ்சாக்க, அவங்கள எங்கேயாச்சும் பார்த்துட்டீங்கன்னாக்க தூரத்துலேருந்து கூப்பிடும்போது அவங்கள ஹலோ ராஜா எப்படி இருக்குன்னு கேட்குற போல ஹாய் ராஜா அப்படின்னு கேட்கணும். ஹலோ ராஜா யூஸ் பண்ணக்கூடாது. ஹலோ ராஜாங்க யூஸ் பண்ணணும். ஒரு மனுஷனோட பேரே தெரியாது இல்லையா, அந்த நேரத்தில் அவர் ஆளை தெரியும் ஆனால் அவர் பேரை தெரியாது அப்படிங்கிறப்ப அப்போ நீங்கள் அவர்கிட்ட இருந்து ஹலோங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஆனால் அவர் பேரே எனக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஹலோ ராஜான்னு கூடாமல் ஹாய் ராஜா அப்படின்னு கூடணும். புரியுங்களா? சரி, இந்த ஹாய்க்கு என்ன ஸ்பெல்லிங்? நிறைய பேர் ஹாய் ராஜான்னு கூப்பிடுறாங்க, வாட்ஸ்அப்பிலோட மெசேஜ் போடுறாங்க, ஹாய் ராஜா அப்படின்னு போடுறாங்க, ஹாய்னு போடுறாங்க. அந்த ஹாய்க்கு என்ன ஸ்பெல்லிங் அப்படிங்கிறத, அதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. அதை நம்ம அடுத்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு இங்கிலீஷில் சின்ன சின்ன தவறுகளை எப்படி சரி பண்ணுறது, நீங்களே சரி பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோ ஐஏபிஜிஎஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சார்பாக நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். இதை நீங்கள் என்ன பண்ணி பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்க இதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இதை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்க இது மாதிரி நிறையா ஒரு 200, 300, ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன மிஸ்டேக்கான சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? மறந்துடாங்க. இப்போ ஹாய் ராஜா அப்படி சொன்னாங்களே, அந்த ஹாய்க்கு என்ன ஸ்பெல்லிங் என்ன சொல்கிறாங்க எல்லாரும்? HI HI HEE HEI இப்படி தானே போடுறாங்க. இது எல்லாமே தப்பு. எது சரிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ.